இந்த காணொளியில் நான் ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பூமியில் வாழும்போது இப்போ நான் என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவு, எனக்குள்ள இருக்கிற அனுபவம், அவ்வளோதான். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஒத்திசைந்து வந்தால் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்களும் நமக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது, இல்லை ஒரு வேளை இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கருத்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். எப்போது நீங்கள் இந்த சொசைட்டியில் நெருப்பும் நீரும் இணைகிற தத்துவத்தை அனுபவமாக ஆத்மாத்மா உணர்கிறோமோ அப்போவே நம்ம ஃபுல்ஃபில் ஆயிடுவோம். இங்கே நமக்கான இங்கே வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தோணிடும். நமக்கு இங்கே யாரும் இல்லை, நாம் தான் இங்கே எல்லாத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் எப்படி ஏக்கம் வரும்? அப்புறம் எப்படி நம்ம வாழவே இல்லை, இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு ஒரு வரும்? வரல, எனக்கு வரல. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒரு சூரியனை கண்ட பனி போல் மறைஞ்சிருச்சு. இன்னும் அந்த துன்பத்தில் நான் இழுத்துட்டு வரணுன்னா நான் ஒரு பெரும் பிரேக்கை எடுத்து தான் அதை இழுக்கணும். இது சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இது சாத்தியம்தான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சாத்தியம். நான் ஒன்றும் இதுக்கு பெரிய மெனக்கெடுக்கலை. இயற்கையோடு ஒத்தி செஞ்சு போங்க. ஒரு நதி ஓடுதுன்னா அதோடு போங்க. ஒரு பாறை இருந்ததுன்னா ஒரு 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 கம்பு ஒரு கிளை இருந்ததுன்னா பிடிச்சி நில்லுங்க. திரும்ப அது உங்களை அந்த நீரோட இசைக்கு அந்த விசை அதிக அழுத்தத்தோடு இழுக்கும்போது அதோடு போங்க. பயப்படாதீங்க. எங்கேயும் நம்ம மூழ்கடிச்சிருமோ, நம்ம மூச்செல்லாம் நிறுத்திடுமோன்னு பயப்படாதீங்க. அது ஒரு தொடக்கம், அது ஒரு புதிய ஒரு வாயில், ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டலுக்குள்ளே குதிக்கும்போது உங்களுக்குள்ள பயமாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. எப்போ நீங்கள் குதிக்கணும், எப்போ நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த போர்ட்டலே கண்ணில் தெரியும். 1. 2வது, அந்த நீங்கள் போர்ட்டலில் பார்த்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த போர்ட்டல் உங்களுக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இப்படி தான் இங்கே எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படுது. ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அதை நீங்கள் பயன்படுத்தவில்லைன்னா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிற மாதிரி அந்த வாய்ப்பு க்ளோஸ் ஆகிரும். இது திரும்ப எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது. சில பேருக்கு அடிக்கடி வர்ற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களும் தவற விட்டுட்டு தான் இருப்பாங்க. சில பேர் ஒரு தடவை வாய்ப்பை தவற விட்டுட்டு ரொம்ப நேரம் ரொம்ப வருஷங்கள் ரொம்ப வருடங்கள் காத்திருப்பாங்க, ஆனாலும் அது வராது. இந்த மாதிரி காத்திருந்து வலியோடையும் வேதனையோடையும் தான் நான் அனுபவம் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மாவும் சொல்கிறது எவ்வளோ அறிவீனம் இனிமேன்னு பாருங்கள். ஏன்னா நானும் அந்த கேட்டகரியில் இருந்தேன் தான். சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை தான், பார்த்துக்கலாங்கிற ஒரு அசால்ட்டு தான். ஆனால் ஏதோ ஒன்று என் கையை பிடிக்காம என்னோடய தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துச்சு. என்னால் அதை தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு பிடிச்சிருச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு வேளை உங்கள் இதில் தலைகீழ பிடிச்சி தூக்கிடுவாங்கல்ல, அது மாதிரி கையில் பிடிச்சி இழுத்தா நான் வரமாட்டேன், நான் முரண் பிடிப்பேன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இருந்த ஒன்று அதோட ஒத்திசைவாக இருந்தது, அவ்வளோ மட்டும்தான். அடித்து துவைக்கிறீங்களா துவைங்க, எவ்வளோ நாள் துவைப்பீங்க அப்படின்னு திமிரா நின்னது. ஆனால் எனக்குள்ள அறியாமையில் தான் அது பண்ணேன். நான் ஆணவத்தில் செருக்கில் பண்ணலைன்னு அந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் சரி போனால் போதுன்னு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இப்படி ஒரு நிலையில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு ஆசீர்வாதம், ஒரு தரிசனம் வெளிப்படுத்தும் போது அதனுடைய பலனை பாதி குறைச்சிடுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன்னா, என்னோட தரிசனம், என்னோட ஆசீர்வாதம் பாதியாக குறைஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கவங்களும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு
அந்த பிரபஞ்சம் தான் சொல்லிச்சு, எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சே ஒழிய, என்னை வழி நடத்திய ஒழிய நான் இல்லை. நான் ஒருவேளை எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும், தரிசனத்தையும் நான் உங்களுக்கு அப்படி கொடுக்குறேன் பாதி அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு ஆசீர்வாதமும், அக்ஷய பாத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் தெரியல. இதுவே இதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவ, எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சம் என் மீது ஏக்கம் கொண்டுள்ளது. நான் இல்லைன்னா பிரபஞ்சம் இருக்காது. பிரபஞ்சம் இல்லைன்னா நான் இல்லைங்கிறத எனக்கு அதுதான் உணர்த்துச்சு. அதுதான் நான் கீழே விழும்போதெல்லாம் தாங்கி பிடிச்சிச்சு. அதுதான் நான் எப்போ விழுவேன்னு அதுக்கு தெரிஞ்சு ஓடி வந்துச்சு. இது உண்மை. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். மிராக்கிள் நடக்குமா அப்படின்னு வாழ்க்கையில் நினைக்கிறத விட எனக்கு மொத்தமாக மிராக்கிள் தான் நடந்திருக்கு. நான் எந்த இடத்துலையும் கீழே விழுந்துருவேன்னு பிரகியோடு போகிறேனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்னை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு வகையில் நான் இந்த பிரபஞ்சம் என்னை எப்படி பார்த்துக்குச்சுன்னா, கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். உள்ளங்கையில் வச்சு தாங்குச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். என்னை கொண்டாடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். எனக்காக பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீங்கள் இதை அனுபவித்தா மட்டும்தான் தெரியும். நான் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே அதுதான் கொடுத்துச்சு. என்கிட்ட எதுவுமே இல்லை அதுக்கு கொடுக்கறதுக்கு. அது பாசமாக இருக்கட்டும், ஏக்கமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், கருணையாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் கொடுத்துச்சு. திகட்ட கொடுத்துச்சு. அதனால தான் நான் அன்பு மயமாகி என்ன நான் இப்படி வெளிப்படுத்த முடியுது. ஒரு தற்பெருமைக்காண்டியோ இல்லை ஏதோ சொல்லணுங்கிறதுக்காண்டியோ இந்த செயல் நடக்கலை. நான் உண்மையிலையும் சத்தியமாக தான் பேசுகிறேன். ஒருவேளை என் பேச்சு உங்களுக்கு உங்கள் ஆன்மாவை தொட்டுச்சுன்னா இந்த இந்த ரசத்தை நீங்களும் ருசிப்பீங்க நிச்சயமாக. ஏன்னா இது கடத்துறது தான் வேலை. இந்த பிரபஞ்சம் எனக்கு கடத்துச்சு, என்கிட்டருந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கடத்தும். நான் கடத்துறேன்னு இங்கே சொல்லவே முடியாது. நான் ஒரு வழி போக்கன். அது என்ன கொடுத்ததை சுமந்துக்கிட்டு போய் தெருவாக வீதியாக உலகமாக விற்கிற ஒரு வழிப்போக்கன். அவ்வளோதான். என்கிட்ட நீங்கள் என் பெருமையோ என் சிறுமையோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்னை கொண்டாடினீங்கன்னா அது பிரபஞ்சத்தையே, என்னை நீங்கள் பழி சொல்லி பேசுனீங்கன்னா அதுவும் பிரபஞ்சத்தையே. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் 2 கையும் தூக்கி சரண்டரில் நின்னதுனால என்ன அது அணைச்சிக்கிட்டது தான் இந்த அணைப்பு, இந்த ஒரு பரவசம், இந்த ஒரு ஆனந்தம். இங்கே இந்த இணைப்பு அவங்கவுங்க கோணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நெருப்பும் ஒரு நீரும் இணையும் போது, அணைத்து கொள்ளும்போது என்ன இன்பம் இருக்கும், என்ன ஒரு ஒரு சுகம் இருக்கும் அப்படிங்கிறது அப்படி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற உடல் கிடையாது இது. அது சிற்றின்பம் நீங்கள் சொல்கிறீங்க, இது பேரின்பம். நெருப்பும் நீரும் இணைவது பேரின்பம். இந்த இன்பத்தை இருக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு தான் கருவியாக இந்த மாதிரி அனுபவித்தவங்கள சொல்லவே வைக்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்குங்க, இப்படி ஒன்று இருக்குது, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள், நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே பாருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த செயல். நமக்கு எப்படி தெரியும் இந்த பூமியில் எவ்வளவு செயல்கள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு டிஃப்ரென்ஸ் எல்லாம் எப்படி தெரியும்? யார் இதை வெளிப்படுத்துகிறா? அதை செஞ்சவங்க, அதை உருவாக்குனவங்க, அதை அனுபவித்தவங்க, அந்த பாதையில் கடந்து போய் நமக்கு பாதை உருவாக்குனவங்க, இவங்க தானே சொல்லுவாங்க. அந்த வகையில் என்ன கருவியாக பயன்படுத்துனான்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் வாழணும், எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நான் கேட்கவே தேவையில்லை. எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன வேணுமோ அதை இயற்கை தன்னால் கொடுக்குது. பிரபஞ்சம் எனக்கு தன்னால் நிஜமாகவே கொடுக்குது. அதுக்காண்டி நீங்கள் எனக்கு எதுவுமே இருக்காதா? இப்போ நீங்கள் என்னை ஏதாவது திட்டுறீங்கன்னா எனக்கு வலிக்காதான்னா வலிக்கும்.